ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூடியூப் மூலிமா எனக்கு கிடைச்ச அண்ணன் பொண்ணு தான் ஸ்வாதிமா. ஸ்வாதிமாக்கு என்னாச்சுன்னு சொல்லி பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சேனல்லையும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸ்வாதிமா பார்த்தீங்கன்னா ஒரு அரிய வகை வியாதினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கேன்சர் வந்தால் எப்படி முடியெல்லாம் கொட்டி நல்லா இருந்த புள்ள அலங்கோலம் ஆகுமோ அது மாதிரி வந்து நல்லா இருந்த புள்ள காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது பிள்ளைக்கு இது மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு இருந்தாலும் வாழ்ந்துக்கலாம், முடியலைனாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையோட இருந்த புள்ளதான். வக்கீல் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில இருக்கிற பிள்ளைக்கு இன்னைக்கு சுத்தமா முடியல. டாக்டர் வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லல. ஆனா ஒரு தாயுடைய ஏக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என் புள்ள குணமாகலைனாலும் என் கூடயே இருந்தா போதும் அப்படின்னு தான் அவங்க அம்மா வந்து ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஸ்வாதிமாவுக்கு ரொம்ப முடியல, அவளால நிக்க முடியல. இந்த இடுப்பு வந்து வலிக்குதுன்னு சொல்றா. உட்கார முடியல, நிக்க முடியல, ஒரு 4 அடி வந்து எடுத்து வைக்க முடியல. இன்னைக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஓகே, நான் எவ்வளவுதான் அவளுக்கு ஆறுதல் சொன்னாலும் அவ மனச விட்டுட்டா. அத்தை என்னால முடியல, அத்தை என்னால வலி தாங்க முடியல, அத்தை நான் செத்துறேன் அத்தைன்னு சொல்லி கேக்குறா. இப்ப நான் ஏன் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, ஸ்வாதிமாவுக்கு நீங்க எல்லாருமே வேண்டிக்கணும். அந்த பாப்பாவுக்கு வந்து சீக்கிரமா வந்து கடவுள் வந்து ஆரோக்கியத்தை தரணும், சுகத்தை தரணும், வலியில இருந்து விடுதலை கொடுக்கணும். அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கூட்டு பிரார்த்தனை மேல அதிகமான நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வேண்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாரும் ஸ்வாதிமாக்காக வேண்டிக்கிங்க. அந்த பிள்ளைக்கு வந்து கடவுள் வலி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிங்க. ஒரு தாயா அந்த இடத்துல நின்று பார்க்கும் போதுதான் அந்த வலி புரியும். அப்படியே என் பெத்த வயிற பாத்தீங்கன்னா கலங்கி போயிடுச்சு. அத்தை என்னால முடியல, அத்தை நான் செத்து போயிடுறேன்னு சொல்றா.